என்னுடைய ஃபஸ்ட்டு வாய்ஸ் ஓவர் வீடியோ இது. இதில் வந்து என்னுடைய பிஸ்னஸை நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அதை தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு குட்டி ஸ்டோரியாக பார்க்கலாம். நான் டைமிங் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, என்னால் சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். மீதி ஸ்டோரியை வந்து நான் பார்ட் 2ல் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? நாங்கள் வந்து 2020 நானும் என் தங்கச்சும் சும்மா மொபைல் பார்த்துட்ருக்கும்போது சில்க் த்ரெட்டு மேக் பண்ணுறதுக்கான அந்த கிட்டு ஒரு கோம்போ ஆஃபர் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்துருந்தது. ஜஸ்ட் ஒரு 499 சம்திங் வச்சுக்கோங்களேன், 500க்குள்ளே அந்த மாதிரி ஒரு வாங்கி தான் சும்மா மேக் பண்ணோம். அப்போ வந்து கலர் ஸ்டோன்ஸ்லாம் அதில் இருக்காது, சும்மா பேங்கிள்ஸு, அப்புறம் கொஞ்சம் த்ரெட்டு, 2 கலர் த்ரெட்டு, அப்புறம் அதுக்கு மேலே இது பண்ணுறதுக்கான கொஞ்சம் ஒயிட் ஸ்டோன்ஸு, கோல்டன் கலர் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது பண்ணோம் 2 பேங்கிள்ஸ், எனக்கு ஒன்று தங்கச்சிக்கு ஒன்று பண்ணோம். நல்லா சூப்பராக வந்து இருந்தது. சரி, நம்ம ஏன் வந்து தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு பக்கத்து வீட்டில் என் தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸுங்க, என்னுடைய ஃப்ரெண்டுங்க, அவங்கக்கிட்டலாம் கேட்டு நாங்கள் எடுத்து பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் வீடியோலாம் பார்த்தா நிறைய கலர் ஸ்டோன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, கலர் குந்தன்ஸ்லாம். அதெல்லாம் பார்க்க ரொம்ப நம்மளும் இன்னும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தது. ஆனால் இன்னும் ஒரு இதுன்னா, எங்களுக்கு அதெல்லாம் வாங்குறதுக்கு பைசா வந்து எங்ககிட்ட இல்லை. அதாவது நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணணுன்னா எல்லா கலருமே வச்சுருக்கணும் இல்லையா, அதுமாரி பல்காக வாங்கிறதுக்கான பைசா வந்து எங்ககிட்ட இல்லை. எங்களை நம்பி யாரும் கொடுக்கவும் இல்லை. நீ தேவையில்லாத வேலை பண்ணுற, எதுக்கு இதை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற அந்த குட்டி குட்டி ஆர்டரை வச்சு அதில் வர பைசா வச்சு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து யாராச்சும் கேட்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம். ஏன்னா இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் நம்ம பண்ணி வீடியோ போட்டுட்டு அது மறுபடியும் யாருன்னா கேட்டால் மறுபடியும் பண்ணி கொடுக்கலாம் இல்லையா, வேறு ஒரு இதுக்கு நம்ம பண்ணி கொடுக்கலாம் இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கேட்டால் மட்டும்தான் பண்ணோம். அதே போல் தான் ஸ்டார்ட் ஆச்சு எங்களுடைய இந்த பிஸ்னஸ்ஸு. இப்போது இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம், எப்படி நாங்கள் அதை இது பண்ணோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். என்னுடைய ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.